சாக்கார முரளி 16/3/2026. இனிமையான குழந்தைகளே, சத்கதி பெறுவதற்கு தேகத்தின் எல்லா தர்மங்களையும் தியாகம் செய்து ஆத்ம அபிமானியாகி என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்ற மிக வித்தியாசமான வழி உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. கேள்வி: பரமாத்மா பெயர் உருவம் இல்லாதவர் என்று யார் சொல்கிறாரோ அவரிடம் நீங்கள் இந்த கேள்வியை கேட்க முடியும். பதில்: அர்ஜுனனுக்கு அகண்ட ஜோதி ஸ்வரூபத்தின் காட்சி கிடைத்தது. அதை தாங்க முடியவில்லை, நிறுத்துங்கள் என்று சொன்னதாக கீதையில் காட்டுகிறார்கள். அப்படி இருக்க பெயர் உருவம் இல்லாமல் எப்படி இருக்க முடியும் என்று அவர்களிடம் கேளுங்கள். நான் உங்கள் தந்தை என்று பாபா சொல்கிறார். தந்தையின் உருவை பார்த்து குழந்தைகள் மகிழ்ச்சி அடைவார். என்னால் தாங்க முடியவில்லை என்று அவர் எப்படி சொல்வார்? பாடல்: உங்கள் வாசலில் இறைவன் நிற்கிறார். ஓம் சாந்தி. நாங்கள் மிகவும் ஏழைகளாகிவிட்டோம். ஏ பாபா, எங்கள் எல்லாருடைய மடியை நிரப்புங்கள் என்று பக்தர்கள் சொல்கிறார்கள். ஜென்ம ஜென்மங்களாக பக்தர்கள் பாடிக்கொண்டே இருக்கிறார்கள். சத்யுகத்தில் பக்தி இருப்பது இல்லை. அங்கே தூய்மையான தேவி தேவதைகள் இருப்பார்கள். பக்தர்கள் ஒருபோதும் தேவதைகள் என்று சொல்வது இல்லை. யார் ஸ்வர்க்கவாசி தேவி தேவதைகளாக இருந்தார்களோ அவர்கள் பிறவி எடுத்து எடுத்து நரகவாசியாக, பூஜாரியாக, பக்தராக, ஏழையாக மாறுகிறார்கள். தந்தை அமர்ந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். தந்தையை ஒரு மனிதர் கூட அறியவில்லை. தந்தை எப்போது வருகிறாரோ அப்போது தனது அறிமுகத்தை கொடுப்பார். பகவானையே பாபா என்று சொல்கிறார்கள். அனைத்து பக்தர்களுக்கும் ஒரே பகவான், மற்ற எல்லோரும் பக்தர்கள். சர்ச் போன்ற இடங்களுக்கு போகிறார்கள். எனவே அவர்கள் நிச்சயம் பக்தர்களாக இருக்கிறார்கள். இந்த நேரம் எல்லோரும் அழுக்காக, தமோ பிரதானமாக இருக்கிறார்கள். அதனால் அழுக்கானவர்களை தூய்மையாக்குவரை வாருங்கள். ஹே பாபா, பக்தர்கள் எங்களின் மடியை நிரப்புங்கள் என அனைவரும் அழைக்கிறார்கள். பக்தர்கள் பகவானிடம் செல்வதை கேட்கிறார்கள். குழந்தைகள், நீங்கள் எதை கேட்கிறீர்கள்? பக்தர்கள் பகவானிடம் செல்வத்தை கேட்கிறார்கள். குழந்தைகள், நீங்கள் எதை கேட்கிறீர்கள்? பாபா, நீங்கள் எங்களை ஸ்வர்க்கத்தின் எஜமானராக்குங்கள் என்று சொல்கிறீர்கள். அங்கே அளவற்ற செல்வம் இருக்கும். தங்க வைர மாளிகை இருக்கும். நாம் பகவானிடமிருந்து ராஜ்யத்தின் ஆஸ்தி பெறுகிறோம் என்பது இப்போது உங்களுக்கு தெரியும். இது உண்மையான கீதை. அது கீதை இல்லை. அந்த புத்தகங்கள் போன்றவற்றை பக்தி மார்க்கத்திற்காக செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு பகவான் ஞானம் கொடுக்கவில்லை. இந்த நேரம் நரனிலிருந்து நாராயணனாக மாற்ற பகவான் ராஜயோகத்தை கற்றுத் தருகிறார். ராஜாவோடு பிரஜைகளும் நிச்சயம் இருப்பார்கள். வெறும் லக்ஷ்மி நாராயணர் மட்டும் ஆவது இல்லை, முழு ராஜ்யமும் உருவாகிறது. இப்போது பகவான் யார் என்பது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். மற்ற எந்த மனிதருக்கும் தெரியாது. நீங்கள் ஓ காட்ஃபாதர் என சொல்கிறீர்கள். அதனால் உங்கள் காட்ஃபாதரின் பெயர், உருவம், காலம், தேசம் எது என்று சொல்லுங்கள் என்று தந்தை கேட்கிறார். பகவானையும் அறியவில்லை, அவரது படைப்பையும் அறியவில்லை. கல்ப கல்பமாக நான் சங்கமயுகத்தில் வருகிறேன் என்று தந்தை வந்து சொல்கிறார். முழு படைப்பின் முதல் இடை கடைசியின் ரகசியத்தை படைப்பவர்
நானே வந்து புரிய வைக்கிறேன். அவர் பெயர் உருவை கடந்தவர், அவரால் வர முடியாது என்று சிலர் சொல்கிறார்கள். தந்தை வந்திருப்பது உங்களுக்கு தெரியும். நிராகாரருக்கு சிவ ஜெயந்தியும் பாடப்பட்டிருக்கிறது. அதே போல ஸ்ரீகிருஷ்ண ஜெயந்தியும் பாடப்பட்டிருக்கிறது. இப்போது சிவ ஜெயந்தி எப்போது ஏற்படுகிறது என்பது தெரிய வேண்டும். அப்படி கிறிஸ்துவின் பிறப்பு எப்போது ஏற்பட்டது, கிறிஸ்தவ தர்மம் எப்போது ஸ்தாபனையானது என்பது கிறிஸ்தவர்களுக்கு தெரியும். இது பாரதத்தின் விஷயம். பகவான் பாரதத்தின் மடியை எப்போது நிரப்புவார்? ஏ பகவான், மடியை நிரப்புங்கள், சத்துகதிக்கு அழைத்து செல்லுங்கள். ஏனென்றால் நாங்கள் துர்கதியில் இருக்கிறோம், தமோ பிரதானமாக இருக்கிறோம் என்று சொல்லி பக்தர்கள் அழைக்கிறார்கள். ஆத்மாவே ஷரீரத்தோடு இருந்து அனுபவிக்கிறது. சில மனிதர்களும் சாது சந்நியாசிகளும் ஆத்மாவில் எதுவும் ஒட்டாது என்று சொல்கிறார்கள். நல்ல அல்லது கெட்ட சமஸ்காரம் ஆத்மாவில் இருக்கிறது, அதன் ஆதாரத்தில் பிறவி எடுக்கிறது என சொல்கிறார்கள். பிறகு ஆத்மாவில் எதுவும் ஒட்டாது என்று சொல்கிறார்கள். அதை புரிய வைக்க எந்த புத்திவான் மனிதரும் இல்லை. இதிலும் அநேக வழிகள் இருக்கின்றன. யார் வீட்டோடு கோபம் கொள்வார்களோ அவர் சாஸ்திரத்தை உருவாக்குகிறார். ஸ்ரீமத் பகவத் கீதை ஒன்றுதான். வியாசர் உருவாக்கிய ஸ்லோகங்கள் எவையும் பகவான் சொன்னது கிடையாது. ஞானக்கடல் பகவான் நிராகார். அவர் அமர்ந்து பகவான் ஒருவரே என்பதை குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். பாரதவாசிகளுக்கு இது தெரியாது. இறைவனின் கதியும் வழியும் தனிப்பட்டது என்று பாடவும் செய்கிறார்கள். நல்லது. எந்த கதியும் வழியும் தனிப்பட்டது? ஈசனின் கதியும் வழியும் தனிப்பட்டது என சொன்னது யார்? ஆத்மா சொல்கிறது. அது சத்துகதி பெற என்ன வழி இருக்கிறதோ அது ஸ்ரீமத் என்று சொல்லப்படுகிறது. மன்மனாபவ, தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் தியாகம் செய்து ஆத்மா அபிமானியாகுங்கள். என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். என் ஒவ்வொரு கல்பமும் வந்து உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இப்போது நீங்கள் மனிதரிலிருந்து தேவராகி கொண்டிருக்கிறீர்கள். லக்ஷ்மி நாராயணர் ஆவதே இந்த ராஜயோகத்தின் குறிக்கோள். படிப்பில் யாரும் ராஜா ஆவதில்லை. அப்படிப்பட்ட எந்த பள்ளிக்கூடமும் இல்லை. குழந்தைகள் உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்கிறேன் என கீதையில் இருக்கிறது. எப்போது எந்த ராஜாவின் ராஜ்யமும் இருப்பது இல்லையோ அப்போதே நான் வருகிறேன். என்னை எந்த மனிதரும் முற்றிலும் அறியவில்லை. குழந்தைகள், நீங்கள் இவ்வளவு பெரிய லிங்கத்தை உருவாக்கி இருக்கிறீர்கள். அது ஒன்றும் என்னுடைய உருவம் இல்லை என பாபா சொல்கிறார். அகண்ட ஜோதி ஸ்வரூப பரமாத்மா பிரகாசமானவர் என மனிதர்கள் சொல்கிறார்கள். அர்ஜுனன் அதை பார்த்து நிறுத்துங்கள், என்னால் தாங்க முடியவில்லை என்று சொன்னார். அரே, குழந்தை தந்தையின் உருவத்தை பார்த்து தாங்க முடியாதா என்ன? இது எப்படி சாத்தியம்? குழந்தைக்கு தந்தையை பார்த்து மகிழ்ச்சி தானே ஏற்படும். எனக்கு அப்படிப்பட்ட உருவமும் இல்லை என்று தந்தை சொல்கிறார். நான் பரமபிதாவாக இருக்கிறேன், அதாவது வெகு தொலைவில் இருக்கும் பரம ஆத்மா, அதாவது பரமாத்மா. பிறகு பரமாத்மா மனித சிருஷ்டியின் விதையாக இருக்கிறார் என்று பாடுகிறார்கள். அவருக்கு பக்தர்கள் புகழ் பாடுகிறார்கள். சத்யுக திரேதாயுகத்தில் யாரும் புகழ் பாடுவது இல்லை. ஏனென்றால் அங்கே சுகம் இருக்கிறது. துக்கத்தின் எல்லோரும் நினைவு செய்கிறார்கள். சுகத்தில் நினைவு செய்பவர் யாரும் இல்லை என பாடுகிறார்கள்.
இந்த அர்த்தத்தை புரிந்து கொள்வது இல்லை. கிளிப்பிள்ளையைப் போல எல்லோரும் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். சுகம் எப்போது இருக்கும், துக்கம் எப்போது இருக்கும் என்பது பாரதத்தின் விஷயமாக இருக்கிறது. 5000 வருடங்களுக்கு முன்னர் ஸ்வர்க்கம் இருந்தது. பிறகு திரேதா யுகத்தில் 2 கலை குறைந்தது. சத்திய திரேதா யுகத்தில் துக்கத்தின் பெயரே இருக்காது. அது சுகதாமமாக இருக்கிறது. ஸ்வர்க்கம் என்று சொன்னாலே வாய் இனிக்கிறது. ஸ்வர்க்கத்தில் துக்கம் எங்கிருந்து வரும்? அங்கும் கம்சன், ஜராசந்தன் போன்றவர் இருந்ததாக சொல்கிறார்கள். ஆனால் எப்படி இருக்க முடியாது? நாம் கடுமையான பக்தி செய்தால் காட்சி கிடைக்கும் என பக்தர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். காட்சி கிடைத்தால் கடவுளே கிடைத்தது போல உணர்கிறார்கள். லட்சுமிக்கு பூஜை செய்கிறார்கள். அவரது காட்சி கிடைத்தது, அவ்வளவுதான். தான் பிறவி கடலை கடந்து விட்டதாக அதிலேயே மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஆனால் அப்படி எதுவும் இல்லை. அற்ப காலத்திற்கு சுகம் கிடைக்கிறது, காட்சி கிடைத்தது, முடிந்தது. அதற்காக முக்தி, ஜீவன் முக்தி கிடைப்பது இல்லை. அப்படி எதுவும் இல்லை. பாரதம் மிக உயர்வாக இருந்தது என்பதை தந்தை ஏணிப்படி படத்தில் புரிய வைத்தார். பகவானும் மிக உயர்ந்தவர். பாரதத்தில் மிக உயர்ந்த ஆஸ்தி இந்த லக்ஷ்மி நாராயணருக்கு கிடைத்திருக்கிறது. ஸ்வர்க்கம் இருந்தபோது சதோ பிரதானமாக இருந்தார்கள். பிறகு கலியுகத்தின் கடைசியில் அனைவரும் தமோ பிரதானமாக மாறுகிறார்கள். நாங்கள் முற்றிலும் அழுக்காகிவிட்டோம் என்று சொல்லி முறையிடுகிறார்கள். உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்க நான் கல்பங்களின் சங்கம யுகத்தில் வருகிறேன் என்று தந்தை சொல்கிறார். நான் யார், எப்படி இருக்கிறேன் என்பதை சரியானபடி அறிந்தவர் யாரும் இல்லை. உங்களிலும் நம்பர்வார் முயற்சிக்கு தக்கபடி அறிந்திருக்கிறார்கள். ஏணிப்படி படத்தை காட்ட வேண்டும். இது பாரதத்தின் ஏணிப்படி. சத்யுகத்தில் தேவி தேவதைகள் இருந்தார்கள். 5000 வருடங்களுக்கு முன்னர் பாரதம் இப்படி இருந்தது. சாஸ்திரத்தில் கல்பத்திற்கு 1,00,000 வருடங்கள் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். 1,00,000 வருடங்கள் கிடையாது. கல்பத்தின் ஆயுள் 5000 வருடம் என்று தந்தை சொல்கிறார். சத்யுக திரேதா யுகம் புது உலகம், துவாபர கலியுகம் பழைய உலகம். பாதி பாதியாக இருக்கிறது. புது உலகில் பாரதவாசிகள் நீங்கள் இருந்தீர்கள். இனிய குழந்தைகளை, இப்போது நீங்கள் உங்கள் ஜென்மங்களை அறிந்திருக்கிறீர்கள். மற்றபடி ரதம் போன்ற எந்த விஷயமும் இல்லை என்பதை தந்தை புரிய வைக்கிறார். ஸ்ரீகிருஷ்ணர் சத்யுக இளவரசர். ஸ்ரீகிருஷ்ணரின் அந்த ரூபத்தை தெய்வீக திருஷ்டி இல்லாமல் பார்க்க முடியாது. அவர் சைத்தன்ய உருவில் சத்யுகத்தில் இருந்தார். பிறகு ஒருபோதும் அந்த ரூபம் கிடைக்க முடியாது. பிறகு பெயர், உருவம், காலம், தேசம் மாறுகின்றன. 84 பிறவி எடுக்கிறார்கள். 84 பிறவிகளில் 84 தாய் தந்தை கிடைக்கிறார்கள். பெயர், உருவம், தொழில் எல்லாம் வெவ்வேறாக இருக்கின்றன. இப்போது இது பாரதத்தின் ஏணி. இப்போது நீங்கள் பிராமண குல பூஷணர்கள். தந்தை கல்ப முன்னரும் வந்து உங்களை தேவி தேவதைகளாக மாற்றியிருந்தார். அங்கே நீங்கள் மிக உயர்ந்த காரியங்களை செய்தீர்கள். நீங்கள் 21 பிறவிகள் சதா சுகமாக இருந்தீர்கள். பிறகு உங்களை இந்த துர்கதிக்கு கொண்டு வந்தது யார்? நான் உங்களுக்கு கல்ப முன்னர் சத்துகதி கொடுத்திருந்தேன். பிறகு 84 பிறவி எடுத்து நிச்சயம் இறங்க வேண்டும். சூரிய வம்சையில் 8 பிறவிகள், சந்திர வம்சையில் 12 பிறவிகள். பிறகு அப்படி இறங்கி வந்தீர்கள். நீங்கள் பூஜைக்குரிய தேவதையாக இருந்தீர்கள். பிறகு அழுக்கான பூஜாரி ஆனீர்கள். பாரதம் இப்போது ஏழையாக இருக்கிறது.
நீங்கள் 100% பவித்திரமாக, வசதியாக, எப்போதும் ஆரோக்கியமாக, பலமாக இருந்தீர்கள் என்பது பகவான் வாக்கு. வியாதி அல்லது துக்கத்தின் எந்த விஷயமும் இருக்கவில்லை. சுகதாமமாக இருந்தது. அதை அல்லாவின் தோட்டம் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் தோட்டத்தை ஸ்தாபனை செய்தார். பிறகு யார் தேவி தேவதையாக இருந்தார்களோ அவர்கள் இப்போது முட்களாக மாறிவிட்டனர். இப்போது காடாக மாறிவிட்டது. காட்டில் முள் குத்தும் காமம் மகா சத்ரு என்று தந்தை சொல்கிறார். இதனை வெற்றி பெற வேண்டும். இது முதல் இடை கடை உங்களுக்கு துக்கம் கொடுத்தது. ஒருவர் பிறர் மீது காம கட்டாரி வீசுவது எல்லாவற்றையும் விட மிக பெரிய பாவம். நான் பரந்தாமத்தில் இருக்கும் பரமாத்மா என்று தந்தை அமர்ந்து தனது அறிமுகத்தை கொடுக்கிறார். நான் சிருஷ்டியின் விதை ரூபமான பரமாத்மா என்று என்னை சொல்கிறார்கள். நான் அனைவருக்கும் தந்தை. ஏ பரம்பிதா பரமாத்மா என அனைத்து ஆத்மாக்களும் தந்தையை அழைக்கின்றனர். உங்கள் ஆத்மா எப்படி நட்சத்திரத்தை போல இருக்கிறதோ அப்படி பரம ஆத்மா நட்சத்திரமாக இருக்கிறார். கிறிஸ்துவரோ சிறிதாகவோ பெரிதாகவோ இல்லை. நான் கட்டை விரலை போல இல்லை என்று தந்தை சொல்கிறார். நான் பரம ஆத்மா, உங்கள் அனைவரின் தந்தை. அவரை சுப்ரீம் சோல், ஞானம் நிறைந்தவர் என்று சொல்கிறார்கள். நான் ஞானம் நிறைந்தவர், மனித சிருஷ்டி மரத்தின் விதை ரூபமாக இருக்கிறேன் என்பதை தந்தை புரிய வைக்கிறார். பரமாத்மா சத்து சித்து ஆனந்த ஸ்வரூபமானவர் என பக்தர்கள் என்னை சொல்கிறார்கள். அவர் ஞானக்கடல், சுகக்கடல். எவ்வளவு புகழ் இருக்கிறது! ஒருவேளை பெயர், உருவம், காலம், தேசம் இல்லை என்றால் யாரை அழைப்பீர்கள்? சாது, சந்நியாசி போன்ற அனைவரும் உங்களுக்கு பக்தி மார்க்க சாஸ்திரங்களை சொல்கிறார்கள். நான் வந்து உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்கிறேன். ஞானக்கடல் தந்தை என்னை நீங்கள் பதீத பாவனர் என்று சொல்கிறீர்கள் என்று தந்தை சொல்கிறார். நீங்களும் மாஸ்டர் ஞானக்கடல் ஆகிறீர்கள். ஞானத்தால் சத்கதி கிடைக்கிறது. தந்தையே பாரதத்திற்கு சத்கதி கொடுப்பார். அனைவருக்கும் சத்கதி கொடுப்பவர் ஒருவரே. பிறகு அனைவருக்கும் யார் துர்கதி கொடுக்கிறார்? ராவணன். இப்போது இதை உங்களுக்கு யார் புரிய வைக்கிறார்? இவர்தான் பரம ஆத்மா. ஆத்மா ஒரு நட்சத்திரத்தை போல மிக சூக்ஷ்மமாக இருக்கிறது. பரமாத்மாவும் நாடகத்தில் பாகத்தை நடிக்கிறார். அவர் படைப்பவராக, இயக்குனராக, முக்கிய நடிகராக இருக்கிறார். மிக உயர்ந்த நடிகர் யார் என்பதை தந்தை புரிய வைக்கிறார். மிக உயர்ந்த பகவான். அவரோடு ஆத்மாக்கள், நீங்கள் குழந்தைகள் எல்லோரும் இருக்கிறீர்கள். அனைவரையும் அனுப்பி வைப்பவர் பரமாத்மா என்று சொல்கிறார்கள். இதுவும் புரிந்து கொள்ளும் விஷயம். நாடகம் முதலும் முடிவும் இல்லாமல் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஞானக்கடல் முழு உலகின் முதல் இடை கடைசியை அறிந்தவர் என என்னை நீங்கள் சொல்கிறீர்கள் என்று தந்தை சொல்கிறார். இப்போது இந்த சாஸ்திரங்கள் போன்றவற்றை படிக்கிறார்கள். இவற்றை தந்தை அறிந்திருக்கிறார். நான் பிரஜாபிதா பிரம்மா மூலமாக அனைத்து சாஸ்திரங்களின் சாரத்தை வந்து சொல்கிறேன் என்று தந்தை சொல்கிறார். விஷ்ணுவின் நாபியிலிருந்து பிரம்மா வந்ததாக காட்டுகிறார்கள். அப்படியானால் எங்கே வந்தார்? மனிதர் நிச்சயம் இங்கேயே இருப்பார். இவரது நாபியிலிருந்து பிரம்மா வந்தார். பிறகு பகவான் அமர்ந்து இவர் மூலமாக
அனைத்து வேத சாஸ்திரங்களை சொன்னார். தன்னுடைய பெயர், உருவம், காலம், தேசம் புரிய வைத்திருந்தார். அவர் மனித உலகின் விதை ரூபம். இந்த மரத்தின் படைத்தல், காத்தல், அழித்தல் எப்படி நடக்கிறது என்பது யாருக்கும் தெரியாது. இதை வெரைட்டி மரம் என்று சொல்கிறார்கள். அனைவரும் நம்பர்வார் அவரவர் நேரத்தில் வருகிறார்கள். முதல் நம்பரில் தேவி தேவதை தர்மத்தை ஸ்தாபனை செய்ய வைக்கிறேன். அப்போது அந்த தர்மம் இல்லை, எவ்வளவு தாழ்ந்த புத்தியாக மாறியது என்று தந்தை சொல்கிறார். தேவதைகளுக்கும் லக்ஷ்மி நாராயணருக்கும் பூஜை செய்கிறார்கள். எனினும் அவர்களின் ராஜ்யம் உலகில் எப்போது இருந்தது என்று எதுவும் தெரியாது. இப்போது பாரதத்தில் அந்த தெய்வ தர்மமே இல்லை, வெறும் சித்திரங்கள் மட்டும் இருக்கிறது. நல்லது. காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட குரலை கருக்கும் தாயும் துந்தையுமான பார்த்தாதவின் அன்பு வேலை உள்களும் காலை வானாக்கமும் ஆன்மீக குழந்தைகளுக்கும் ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம், ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம்: மாஸ்டர் ஞான கடலாகி அழுக்கிலிருந்து தூய்மையாக்கும் சேவை செய்ய வேண்டும். தந்தை அனைத்து சாஸ்திரங்களின் எந்த சாரத்தை சொல்கிறாரோ அதை புத்தியில் வைத்து சதா மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஒரு தந்தையின் ஸ்ரீமத் ஒவ்வொரு நேரமும் கடைபிடிக்க வேண்டும். தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் தியாகம் செய்து ஆத்ம அபிமானி ஆவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். வரதானம்: விஸ்தாரத்தை சாரத்தில் அடக்கி தனது உயர்ந்த ஸ்திதியை உருவாக்கும் பாக்ஸமான் லைட் மைட் ஹவுஸ் ஆகுக. பாக்ஸமான் லைட் மைட் ஹவுஸ் ஆவதற்கு எந்த விஷயத்தை பார்த்தாலும் கேட்டாலும் அதன் சாரத்தை புரிந்து ஒரு நொடியில் உள்ளே அடக்கும் அல்லது மாற்றம் செய்ய பயிற்சி செய்யுங்கள். ஏன், என்ன என்பதன் விஸ்தாரத்தில் போகாதீர்கள். ஏனென்றால் எந்த விஷயத்திலும் விஸ்தாரத்திற்கு போகும்போது நேரமும் சக்தியும் வீணாகின்றன. அதனால் விஸ்தாரத்தை உள்ளடக்கி சாரத்தில் நிலையாக இருக்கும் பயிற்சி செய்யுங்கள். இதனால் மற்ற ஆத்மாக்களுக்கும் ஒரு நொடியில் முழு ஞானத்தின் சாரத்தையும் அனுபவம் செய்விக்க முடியும். ஸ்லோகன்: உங்கள் உணர்வை பவர்ஃபுல் ஆக்குங்கள். அப்போது சேவையில் விருத்தி தானே ஏற்படும். ஓம் சாந்தி.